உலகமெங்கும் உள்ள அனைத்து இறை மக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருக்காட்சி பெருவிழா 5/1/2025. திருப்பலி முன்னுரை. உன்னதரின் நீதிவழி நடப்போம். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்பும் அருளும் மீட்பும் தரும் உன்னத தெய்வம் இயேசு கிறிஸ்துவே என்று பறைசாற்றும் விழாவே திருக்காட்சி பெருவிழா. அரசர்கள் உம்மை கண்டு எழுந்து நிற்பர், தலைவர்கள் உம்முன் தலை வணங்குவர் என்று எசாயா நூலில் கூறியபடி கீழ்த்திசை ஞானிகள் வானில் தோன்றிய விண்மீனின் வழிகாட்டுதல்படி பெத்லகேம் வந்து தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்ட இயேசு பாலனை கண்டு தெண்டனிட்டு வணங்கி பொன், தூபம், வெள்ளைப்போளம் காணிக்கையாக்கினர். பொன்னால் அரசராகவும், தூபத்தால் கடவுளாகவும், வெள்ளைப்போளத்தால் மனிதராகவும் இயேசு விளங்குகின்றார் என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தினர். ஏழை எளியோர், திக்கற்றவர், சிறுமையுற்றவர் என அனைத்து மக்களின் வாழ்வும் மேன்மை பெற இயேசு விரும்பினார். இயேசுவின் படிப்பினைகளான அன்பு, இரக்கம், பகிர்தல் என்னும் பிறரன்பு பணிகளையும் நற்செய்தியின் நற்சான்றாளர்களாகவும் வாழ்ந்து இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60. இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. முதல் வாசக முன்னுரை. தூயவரான நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பால் எருசலேம் நகர் மேன்மை மிக்கதாய் விளங்குகின்றது. பிற இனத்தார், தொலை நாட்டினர், மிதியான், ஏப்பாகு, சேபா நாட்டினர் பொன், நறுமணப் பொருட்களுடன் எருசலேம் வந்து இயேசுவை வணங்கி எங்கும் அவர் புகழை எடுத்துரைத்து இயேசுவை மாட்சிப்படுத்துவர் என்றும் நாம் நற்செய்தியின் நன்மக்களாய் இயேசுவின் அன்பில் வாழ வேண்டும் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். எபேசியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 2 முதல் 3 மேலும் 5 முதல் 6 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இறை வெளிப்பாட்டின் மூலம் பிற இனத்து மக்களின் திருத்தூதனாய் புனித பவுலை தெரிந்தெடுத்த கடவுள் தூய ஆவியால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு என்னும் நற்செய்தியின் மறைபொருளையும் வெளிப்படுத்தினார். நற்செய்தியின் மூலம் இயேசுவின் உடலின் உறுப்புகளாக உடன் பங்காளிகளாக நம்மையும் மாற்றினார். இறைவனில் நம்பிக்கை கொள்வோம், இறையாசீர் பெறுவோம் என்று கூறும் எபேசியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. இறை மாட்சியின் மைந்தரே, அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரும் அனைத்து மக்களுக்கும் ஆசீரையும் நல் வழிகாட்டுதலையும் தரும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறை அழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அன்பும் அமைதியும் பெற விரும்பும் அன்பு இறைவா, உலகெங்கும் மக்களால் தெரிந்தெடுக்கப்படும் அரசியல் தலைவர்கள் அண்டை நாடுகளுடன் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு போர் ஒன்றே தீர்வு என்று கருதாமல் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களாய் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமே உருவான அன்பு இறைவா, உமது அன்பின் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் மற்றவர்களுடன் அன்புறவில் வாழ வேண்டும் என்றும் தேவையில் இருப்போர்க்கு
உதவும் நல்மனம் தந்திட வேண்டுமென்றும் இறை உறவில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். ஆசீரளிக்கும் அன்பு இறைவா, கல்வியாண்டின் இறுதி நாட்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் நம் மாணவ செல்வங்களை உமது அருளால் நிரப்பியருளும். அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும், பராக்குகளுக்கு இடம் கொடாமல் கவனத்துடன் படிக்க வேண்டும் என்றும், நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். நாங்கள் அன்பும் தியாக உள்ளமும் கொண்டு விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்றும், அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் நல் வளர்ச்சியும் தந்து காத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.